விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தரும் விளையாட்டு பலத்தினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நிறைய ஸ்கோர் விவரங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு எங்களிடம் இருக்கின்றன. அது முதலில் நாங்கள் JPL ஓடு ஆரம்பிப்போம். நேற்றைய தினம் 5வது போட்டி இடம்பெறுகிறது. JPL பிரிவு A-யின் போட்டியாக இந்த போட்டி அமைந்திருந்தது. சென்ட்ரலைட்ஸ் SC விளையாட்டுக் கழகத்துக்கும் கிராஸ் ஓப்பர்ஸ் விளையாட்டுக் கழகத்துக்கும் இடையிலான போட்டியாக இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கிராஸ் ஓப்பர்ஸ் முதலில் துடுப்படுத்தாடி 139 ஓட்டங்களை எடுத்தது. இதில் கபிலன் 29 ஓட்டங்களையும் கோகிலன் 25 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் சென்ட்ரல்ஸ் அணி சார்பாக சாலிஸ்டன் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், விமல்காந்த் 19 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். சென்ட்ரல்ஸ் விளையாட்டுக் கழகம் தங்களது வெற்றி இலக்கை ஒரு பந்து மீதம் இருக்க 7 விக்கெட்டுகளை இழந்து கடந்தது. இதில் மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார் அன்ரு 18 பந்துகளில் 33 ஓட்டங்கள், பாலேந்திரா 30 ஓட்டங்கள், கபில் தேவ் 25 ஓட்டங்களை பெற்று வெற்றி கட்டிக் கொண்டார்கள். பந்துவீச்சில் கிராஸ் ஓப்பர்ஸ் அணி சார்பாக பார்த்திபன் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், ரவிசங்கர் 31 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இந்த போட்டியில் சென்ட்ரல்ஸ் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி கிட்டியது. அன்ரு போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இங்கே தெரிவானார். ரவீந்திர புஷ்குமார் வடமாகாண அணியின் பயிற்றுவிப்பாளர், இவர்தான் கலந்து கொண்டிருந்தார் நேற்றைய தினம் இந்த போட்டியின் சிறப்பு விருந்தினராக என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. அதுபோல இன்றைய தினம் JPL 5வது போட்டி இடம்பெற்று முடிந்து இன்றைய தினம் 6வது போட்டி இடம்பெறவிருக்கிறது. விடுமுறை நாள் என்ற காரணத்தால் இன்றைய தினம் இந்த போட்டி இடம்பெறுகிறது. 1:30 இது KCC அணிக்கும் சென்ட்ரலைட்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெறவிருக்கின்ற இந்த போட்டியானது இன்றைய தினம் மாலை 1:30 பிரிவு B போட்டியாக நேற்றைய தினம் விளையாடிய அணி சென்ட்ரல்ஸ் அணி, இன்றைய தினம் சென்ட்ரலைட்ஸ் அணிக்கான போட்டி இடம்பெறவிருக்கிறது. இனி நாங்கள் சர்வதேச போட்டியின் விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம். இலங்கை பாகிஸ்தானி அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதியான 2020 சர்வதேச போட்டி நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்றது. இலங்கை அணி 37 ஓட்டங்களால் முதல் போட்டியில் வெற்றி கிட்ட இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி 23 ஓட்டங்களால் வெற்றி கிட்டி தொடரை சமப்படுத்தி இருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் இந்த சூரிய விவ ஹம்பாந்தோட மைதானத்தில் என்ன செய்ய வேண்டும் அதை தெளிவாக செய்தது. முதலில் துடுப்படுத்தாடியது. அதுவும் ஆரம்பத்தில் விக்கெட்டுகள் இழந்தாலும் ஷஹீத் அப்ரிடி மற்றும் ஷாயிப் மாலிக் ஆகியோரின் இணைப்பாட்டமானது போட்டியை இலங்கையிடமிருந்து பறித்து எடுத்துக் கொண்டது. இதில் ஷாயிப் மாலிக் 27 ஓட்டங்களை எடுத்தார். அப்ரிடி ஆட்டம் இழக்காமல் 33 பந்துகளில் 52 ஓட்டங்களை எடுத்திருந்தார். மிகச் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். வழமையான மோசமான முட்டாள்தனமான அதிரடியாக இல்லாமல் நேர்த்தியாக அந்த அவரது பெயரை கேட்டது போல பூம் பூம் அந்த பெயரை கேட்டது போல அவர் அடித்து நொறுக்கியது கவனிக்கக்கூடியது. பந்துவீச்சில் நுவான் குலசேகர் 13 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். அவரது பந்துவீச்சு பிரதி அநியாயமாக்கி விட்டார்கள் இலங்கையின் ஒரு சில இணைய பந்துவீச்சாளர்கள் என்பது முக்கியமானது. 4 ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவர் 13 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இதுபோல இசுருதானவன் சிறப்பாக பந்து வீசியிருந்த 4 ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவர் 18 ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகள் இல்லை. நேற்றைய தினம் மஹேல ஜாவதன விளையாடவில்லை, லசித் மாலிங்க விளையாடவில்லை, பாகிஸ்தான் சார்பாக உமார் குல் விளையாடவில்லை, ஓய்வு என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து அணிக்கு முதல் தடவையாக தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பை அஞ்சலோ மேத்யூஸ் பெற்றுக் கொண்டார். அவர் சிறப்பாக பந்து வீசி இருந்தார் தனது ஓவர்களை. ஆனால் இன்னும் 2 ஓவர்கள் அவர் பந்து வீசி இருக்கலாம். 2 ஓவர்கள் 9 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ஆனால் நிறைய பிடிகளை இலங்கை அணி தவற விட்டிருந்தார்கள். பிடித்திருக்கக்கூடிய பிடிகள் ஒன்று திசர் பெறா கொஞ்சம் கஷ்டமான பிடி, இது போல டில்ஷான் இன்னும் ஒரு பிடியை தவற விட்டிருந்தார். இவர்கள் 2 பேரும் அபாரமான கடுத்தடுப்பாளர்கள் இருந்த போது அந்த பிடிகளை பிடித்திருக்கலாம். இலங்கை அணியின் வெற்றி இலக்கானது 123 இருந்தது. 20 ஓவர்களில் அழகாக அடித்து நிதானமாக ஆடி இதை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இலங்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை துடுப்பாட்டம் சரக்கியது. யாரும் 20 ஓட்டங்களை கொடுத்தாண்டவில்லை. அதிகபட்சமாக 19 ஓட்டங்கள் சாமர கப்பகதிரவினால் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இலங்கை அணி 100 ஓட்டங்களை தாண்டாமல் 99 ஓட்டங்களுக்கு சுருண்டது. 19 ஓவர்கள் 2 பந்துகள். மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள் அரபாத் முகமது சமியும். முகமது சமி 3 ஓவர்கள் 16 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். அரபாத் 3 ஓவர்கள் 2 பந்துகள் 18 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுபோல ஷஹீத் அப்ரிடி அவருக்கு நேற்றைய நாள் அவரது நாள் தான் 4 ஓவர்கள் 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தொடர் சமநிலையில் முடிவடைந்தது. ஷஹீத் அப்ரிடி போட்டியின் சிறப்பாட்டக்காரர், சொஹால் தன்வீர் தொடரின் சிறப்பாட்டக்காரர். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் ஆரம்பிக்கின்றது. இது வரும் 7ஆம் தேதி முதல். எனவே இது வரும் 7ஆம் தேதி முதல் 5 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடர் இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானது. மேற்கிந்திய தீவுகள் அணி மிக சிக்கலான சிரமமான நிலையை அடைந்திருக்கின்றது. லெஸ்டர்ஷியா பிராந்திய அணிக்கு எதிரான போட்டியானது மழை காரணமாக கழுவப்பட்டது. அவர்களுக்கு போதிய பயிற்சிகளை வழங்க முடியாமல் போயிருக்கின்றது. 150 ஓட்டங்கள் மேற்கிந்திய தீவுகள் 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. மொத்தமாக 50 ஓவர்கள் மாத்திரமே 2 நாட்களில் வீசப்பட்டதாக இந்த போட்டி முடிவடைந்தது. மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கியிருக்கிறது. பாரத் ஆட்டம் இழக்காமல் 53 ஓட்டங்களையும், ஃபுவாதின் ஆட்டம் இழக்காமல் 7 ஓட்டங்களையும் எடுத்திருந்த நிலையில் போட்டி முடிவுக்கு வந்தது. டரன் பிராவோ தனது பங்குக்கு பயிற்சி ஒன்று பெற்றுக் கொண்டார். 97 பந்துகளில் அவர் 66 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுவேளை இந்திய ஏ அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான உத்தியோகப்பற்ற முதலாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது பிரிட்ஜ் டவுன் பார்படோஸ் மைதானத்தில் 2 நாட்கள் முடிவுற்றிருக்கின்ற நிலையில் மேற்கிந்திய தீவுகள் முதலில் 252 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றது. இந்திய அணி இனி துடுப்படுத்தாட போன்றது. இன்றைய தினம்
மூன்றாம் நாள் ஆட்டம் இடம்பெறவிருக்கின்றது. இதிலே முதலில் துடுப்படுத்தாடி மேற்கிந்திய தீவுகள் சார்பாக தோமஸ் 57 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பெருமாள் இவர் தான் அணியின் தலைவர். பாருங்கள், மேற்கிந்திய தீவுகளுக்கு பெருமாள் தலைமை தாங்கியிருந்தார். 66 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இந்திய அணி சார்பாக ஷாமி அகமது மற்றும் ராகுல் சர்மா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் என்பது முக்கியமானது. இனி விளையாட்டு செய்திகளை நாங்கள் பார்த்தால் இப்பொழுது ரோலண்ட் கரோஸ் என்று சொல்லப்படுகிற பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டியின் செய்திகள் இருக்கின்றன. அதுக்கு முதல் ஜிம்மி ஆண்டர்சன் 3வது டெஸ்ட் போட்டிக்கான அணியிலிருந்து இங்கிலாந்து அணியினால் ஓய்வு கொடுக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பது முக்கியமானது. எனவே இங்கிலாந்து இப்பொழுது தொடரை வென்றுகின்றது. அவர்களை பொறுத்தவரையில் ஒயிட் வாஷ் என்பதை விட ஆஷஸுக்கும் இனி வருகின்ற தொடர்களுக்கும் ஜிம்மி ஆண்டர்சனின் சேவை தேவை என்ற காரணத்தால் அவருக்கு ஓய்வை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் 12 பேர் கொண்ட இங்கிலாந்து குழுவானது அறிவிக்கப்படுகின்றது. இந்த குழுவில் ஜிம்மி ஆண்டர்சன் இல்லை. குழுவை பாருங்கள். ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அணியின் தலைவர், அலிஸ்டர் குக், ஜானதன் ட்ராட், கெவின் பீட்டர்சன், இயான் பெல், ஜானி பேஸ்டோ, மேட் பிராயர், டிம் பிரிஸ்னன், ஸ்டூவர்ட் ப்ரூட், பிரையன் ஸ்வான், ஸ்டீவ் பின் மற்றும் கிரஹாம் ஒனியன்ஸ் அணிக்குள் அழைக்கப்படுகின்றார் என்பது முக்கியமானது. எனவே இந்த அணியானது உறுதியான அணியாக இருக்கும். இலங்கையின் கிரிக்கெட் தேர்வாளர்கள் அநேகமாக இன்று அல்லது நாளைய தினம் இலங்கையின் ஒருநாள் குழுவை உறுதிப்படுத்தி தெரிவு செய்வார்கள். இதில் ஏதாவது மாற்றங்கள் சிலது சேர்த்துக் கொள்ளப்படலாம் என்று நம்பப்படுகிறது. இதன் அடிப்படையில் காத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்களும் புதிய செய்திகள், புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. இன்னொரு பக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போட்டியில் நேற்றைய தினம் இலங்கை சறுக்கி இருந்தது என்பது இங்கே முக்கியமானது. இலங்கையின் ஒருநாள் குழுவானது முதல் அறிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் சில மாற்றங்கள் இங்கே வந்து சேரலாம் என்று நம்பப்படுகிறது. மகால ஜவதன, தினேஷ் சந்திமா, திலகரட்ன டில்ஷான், நுவான் பிரதீப், திலார பெர்னாண்டோ, ரங்கன ஹெரத், நுவான் குலசேகர, லசித் மாலிங்க, ஆஞ்சலோ மேத்யூஸ், ஜீவன் மெண்டிஸ், திசர பெர்ரா, குமார் சங்ககார, சச்சித்திர சேனநாயக, உப்புல் தரங்க, லஹிர் திருமண்ணை ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் இசுரு உதானாவின் பந்துவீச்சு இலங்கை தேர்வாளர்களை கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கும். அதுபோல இன்னும் ஒரு சில மாற்றங்கள், ஏதாவது காயங்களை காரணம் காட்டி இடம்பெறலாம் என்று நம்பப்படுகின்றது. அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று, சச்சின் டெண்டுல்கர் இனி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி எடுத்துக் கொள்ளப் போகின்றார். இவருக்கான வாழ்த்துக்களை இப்போது புதிய சதுரங்க செஸ் சாம்பியனாக மீண்டும் தெரிவாயிருக்கின்ற விஸ்வநாதன் ஆனந்த் வழங்கியிருக்கின்றார். இதுபோல விஸ்வநாதன் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். கேரி காஸ்பரோவை பொறுத்தவரையில் அவரும் விஸ்வநாதன் தான் மிக நீண்ட காலமாக உலக சாம்பியனுக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் அவர் சொல்லியிருக்கின்றார். கேரி காஸ்பரோவை பொறுத்தவரையில் அவர் ஓய்வு பெற இப்போது விரும்பி இருக்க மாட்டார். இப்பொழுது போரிஸ் கெல்ஃபாண்டுக்கு எதிராக தனது ஆட்டத்தை பார்த்தபோது என்று சொல்லுகின்றார். அதேவேளை ஆனந்த் போரிஸ் கெல்ஃபாண்டை விளையாடி கொண்ட வேளையில் மாஸ்கோவில் ரஷ்யாவின் சதுரங்க முன்னாள் சாம்பியனான காஸ்பரோவ் இங்கே விஜயம் செய்திருந்தார். அவர் பார்த்திருந்தார். அதுபோல ஆனந்துக்கு அவர் வெற்றி பெற்ற பிறகு வாழ்த்துக்களை வழங்கியிருந்தார் என்பது முக்கியமானது. அடுத்த சாம்பியன்ஷிப் ஆனது அவரது சொந்த ஊரிலே சென்னையில் இடம்பெறவிருக்கிறது. எனவே அங்கே தான் மீண்டும் ஒரு தடவை வெற்றி ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முனைப்போடு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது விஸ்வநாதன் ஆனந்த் என்பது முக்கியமானது. இனி நாங்கள் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டியின் விவரங்களை பார்க்கலாம். நேற்றைய தினம் இடம்பெற்றது 2 4ஆம் சுற்று போட்டிகள். 2 எதிர்பார்த்த வீரர்களுமே காலிறுதி சுற்றுக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். ஒருவர் நோவாக் ஜோகோவிக், இவர் இத்தாலியின் ஆண்ட்ரே செப்பியை இலகுவாக நேரடியாக 4 செட்களில் வெற்றி கொண்டார். 3 செட்களில் அல்ல 4 செட்களில் வெற்றி கொண்டார். மற்றொரு போட்டியில் ரோஜர் ஃபெடரரும் அதுபோல 4 செட்களில் வெற்றி கொள்ள வேண்டியிருந்தது. இவர் பெல்ஜியத்தின் டேவிட் காஃபினை வெற்றி கொண்டு காலிறுதிக்கு தெரிவாகி இருக்கின்றார். அதுபோல நேற்றைய தினம் இன்னும் ஒரு போட்டியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் முடிவடையவில்லை. இந்த போட்டி மிக விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது பிரான்சின் எதிர்பார்ப்புக்குரிய வீரரான ஜோ வில்ஃபிரட் சோங்கா, இவர் உலக தரப்படுத்தல் 5ஆம் இடத்தில் இருப்பவர். இவர் வாவ்ரிங்காவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மிக விறுவிறுப்பான போட்டியாக இந்த போட்டி பாருங்கள். சோங்கா 6-4, 7-6, அதற்கு பிறகு 6-3, 6-3 என வாவ்ரிங்கா வெற்றி கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது இறுதி தீர்மானமிக்க செட்டில் சோங்கா நேற்றைய தினம் 4-2 என்று முந்திக் கொண்ட வேளையில் போட்டி போதிய வெளிச்சமின்மை காரணமாக நிறுத்தப்பட்டது. இன்றைய தினம் போட்டி மீண்டும் தொடரும். அதே வேளையில் இன்னும் ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஜான் டெல் பெட்ரோ மற்றும் தாமஸ் பெடிக் ஆகியோருக்கு இடையிலான போட்டியாக இருக்கின்றது. இந்த போட்டி 7-6, 1-6 என்று டெல் பெட்ரோ 7-6, 1-6, 6-3 என்று டெல் பெட்ரோ முன்னிலையில் இருக்கும் போது போட்டியானது முடிவுக்கு வந்திருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இந்த போட்டியில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல பெண்களுக்கான ஒற்றையர் ஆட்டத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டிகளில் எதிர்பாராத விதமாக ரஷ்யாவின் ஸ்வெட்லானா குஸ்னட்சோவா நேற்றைய தினம் தோல்வியை தழுவிக் கொண்டார். இத்தாலியின் சாரா இரானி தான் அவரை தோற்கடித்தவர். மற்றொரு போட்டியில் சிபுல்கோவா நேற்றைய தினம் வெற்றி கொண்டிருக்கிறார். இவர் உலக தரப்படுத்தல் 1ஆம் இடத்தில் இருக்கின்ற விக்டோரியா அசரங்காவை தோல்வி அடைய செய்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய பரபரப்பை நேற்றைய நாளில் ஏற்படுத்தியது. மற்றொரு போட்டியில் ஜெர்மனியின் ஆங்கலிக் கர்பர் வெற்றி கொண்டு அடுத்த சுற்றுக்கு காலிறுதி சுற்றுக்கு தெரிவாயிருக்கிறார். மற்றொரு 4ஆம் சுற்று போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் சமந்தா ஸ்டோசர் அமெரிக்காவின் சுலைனா ஸ்டீபன்ஸை வெற்றி கொண்டு இப்பொழுது காலிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றனர். எனவே இன்றைய தினம் காலிறுதி ஆட்டங்களுக்கு முன்னதாக இடம்பெறுகின்ற 4ஆம் சுற்று போட்டிகளில் இன்னும் ஒரு சில போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன. அவை பற்றிய விவரங்களை உங்களுக்கான ஸ்கோர் விவரங்களோடு இரவு 7:50 விளையாட்டுதல் மூலமாக நாங்கள் தருவோம். விடியல் தரும்